ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். வசந்தகுமாரி பாலகிருஷ்ணன் நிட்டிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். க்ரோச்சட் நிட்டிங் பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இதுவும் ஒரு மாடல். இப்போ நான் உங்களுக்கு பின்னி சொல்லிக் கொடுக்குற மாடல் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்லிக் கொடுக்குறேன், இந்த மாடல். அதுக்கப்புறம் இதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். என்னுடைய வீடியோ எல்லாரும் பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் தேங்க்ஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கற்றுக்குங்க. இது எப்படி போட்டுக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு போட்டுட்டேன். 6 போட்டு இந்த செயினுக்குள்ளே போடுங்க. செயினுக்குள்ளே போட்டுட்டு இப்படி இழுத்துருங்க. இழுத்தோன்னா ஒரு ரவுண்ட் வருது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு செயின் பின்னுங்க. 2, 3, 4, 5, 6 செயின் பின்னுங்க. 6 செயின் பின்னிட்டு இந்த நிட்டிலில் மாட்டி விட்ருங்க. நூலை மாட்டிட்டு இந்த ரவுண்ட் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போடுங்க. போட்டு 3 வந்திருக்கு, 2 விடுங்க, 2 விடுங்க. அதுக்கப்புறம் 3 பின்னுங்க. 1, 2, 3 செயினில் மாட்டுங்க. மாட்டிட்டு இந்த ரவுண்ட் நாங்கள் போட்டோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ரவுண்ட் ஒன்று, அதுக்குள்ளே போடுங்க. போட்டு 3 வந்திருக்கு, அதில் 2 விடுங்க, இன்னொரு 2 விடுங்க. அதுக்கப்புறம் 6 செயின் பின்னுங்க. 1, 2, 3, 4, 5, 6 செயின். இதை திரும்ப இப்படி போடக்கூடாது. இப்போ நம்ம போட்டுட்டு இப்படி செயின் பின்னி இருக்கணும் இல்லையா, இப்போ நம்ம இந்த இதை டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டிட்டு இந்த பாருங்கள், இப்படி வச்சுருக்கோமா, இது இப்படி டேர்ன் பண்ணிடணும். இந்த பக்கம், அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். அப்போது கரெக்டாக வரும். நம்ம இப்படி டேர்ன் பண்ணால் அது செயின் மாறி வரும். நம்ம கரெக்டாக இப்படி செயின் பண்ணிவிட்டு மாட்டிட்டு திரும்ப இதுக்குள்ளே போடணும். நம்ம 3 பின்னி போட்டோம் இல்லையா, இந்த ஹோல்குள்ளே போடணும். இதில் போடக்கூடாது, இதுக்குள்ளே போடணும். இப்போ 3 வந்திருக்குது, 3 செயின். அதில் 2 தான் விடணும், இன்னொரு 2ஐயும் விட்டுறணும். அப்போ இப்படி வரும். இப்போ 3 செயின் பின்ன, 1, 2, 3. இந்த மிடில் வரும்போது 3 செயின், அங்கிட்ட லாஸ்ட்டில் வரும்போது 6, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 6, இப்படி தான் வரணும்னு. திரும்ப மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த சென்டர்லேயே போட்டு
2 விட்டு 2. இப்போ 1 2 3 4 5 6 6 செயின் பின்னியிருக்கோம். 6 செயின். இப்போ இப்படி இருக்க பாருங்கள். இதில் போட்டுறக்கூடாது. இதை இதில் போடணும். இதில் போடணும். எப்படி போடணும்னா இதை இப்படியே டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு மாட்டிட்டு இதில் போட்டுருங்க. அப்புறம் 2 விடுங்க. திரும்ப 2 விடுங்க. திரும்ப 3 2 3 விட்டு திரும்ப மாட்டிட்டு எங்கே போடணும்? இந்த சென்ட்ரலில் போடணும். ரெண்டு விடுங்க. திரும்ப 2 விடுங்க. திரும்ப எத்தனை பின்னணும்? 6 பின்னணும். 1 2 3 4 5 6. திரும்ப மாட்டிட்டு திரும்ப டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரல்லே போடணும். பாருங்க. 2 விடணும். திரும்ப 2 விடணும். திரும்ப 3 பின்னணும். 3 பின்னிட்டு செயினில் இந்த நிடில் மாட்டிட்டு நூலை மாட்டிட்டு திரும்ப சென்ட்ரலில் போடணும். திரும்ப 2 விட்டு 2 திரும்ப 6 பின்னணும். 2 3 4 5 6. திரும்ப இருங்க. 6 பின்னிட்டோம். திரும்ப செயினில் இந்த ஊசியில் மாட்டிட்டு இந்த சென்டரில் போடணும். திரும்ப 2 விடணும். திரும்ப 2 விடணும். திரும்ப 3 செயின் பின்னணும். 1 2 3. திரும்ப ஊசியில் மாட்டணும். திரும்ப சென்டரில் போடணும். பாருங்க. திரும்ப 6 பின்னணும். 1 2 3 4 5 6. திரும்ப ஊசியில் மாட்டணும். திரும்ப இதை டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி அந்த சென்டரில் போடணும். ரெண்டு விடுங்க. திரும்ப 2 விடுங்க. திரும்ப 3 செயின் பின்னுங்க. ஊசியில் மாட்டுங்க. சென்டரில் போடணும். பார்த்தீங்களா? இதில் 6 இதில் 3 இதில் 6 இதில் 3 இதில் 6 இதில் 3 இதில் 6 இப்படி தான் வரும். 6ம் 3ம் தான் இதுக்கு செயின் வந்து. ஓகேங்களா? இப்போ இப்படியே நீங்கள் பின்னிக்கிட்டே போங்க. 2 3 4 5 6. திரும்ப ஊசியில் மாட்டுங்க. திரும்ப இதையும் திருப்பிட்டு இந்த சென்டரில் பண்ணணும். ஒன்று 2 3. திரும்ப ஊசியில் மாட்டுங்க. திரும்ப இதில் எப்படி போடணும்? சென்டரில் போடுங்க. அப்புறம் 2 விட்டு இன்னொரு தடவை 2 விடுங்க. திரும்ப 6 பின்னுங்க. 3
திரும்ப இதை டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இதில் விடணும். இதுதான் ஃபஸ்ட்டாக பின்னுற டிசைன். ஃபஸ்ட்டு செயின் பின்னுவாங்க. அந்த செயின் தான் பழகிறதுக்காகவே செயினை பின்னி பிரிக்கி பின்னி பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை பின்ன ஆரம்பிப்பேன். இதுதான் முதல் பின்னுற டிசைன். இதை இனி அப்படியே நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு மீட்டர் வேணும் பின்னிக்கிறங்க. பின்னிட்டு இந்த மாதிரி நான் இது பின்னிக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்காக பாதியில் விட்டுருக்கேன். இப்படியே பின்னுங்க. பின்னிட்டு நூல் எதுவும் உங்களுக்கு வந்து இந்த தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த நூலை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பின்னுங்க. பின்னிட்டு உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு பேபி ட்ரெஸ் தைச்சா அதில் இதை பிடிக்கலாம் அழகாக. இந்த இப்படி அதை கழுத்துலலாம் கையாலேயே தான் தைக்கணும். மற்றது பிள்ளைகளுக்கு பேட்டிக்கோட், அண்டர் ஸ்கர்ட், ஃப்ராக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைனை நீங்கள் இந்த ஓரங்களுக்கு பின்னிட்டு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ வேணும்னு அளவு பார்த்து பின்னிட்டு தான் நீங்கள் நூலை இதை கட் பண்ணணும். பின்னிகிட்டே கட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பிரிஞ்சிடும். அதனால் மெஷர்மெண்ட் பார்த்து வச்சு பின்னணும். பின்னிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட்டு பிள்ளைங்களுக்கு, லேடிஸ்களுக்கெல்லாம் ஒயிட் உள் ட்ரெஸ் சிமிஸ் மாதிரி தைப்பீங்கள்ல, அந்த தைக்கும்போது இந்த மாதிரி ஒயிட்டுக்கு ஒயிட் பிடிங்க, கலருக்கு பிங்காக இருந்தால் பிங்க் த்ரெட்டு வாங்கி பின்னுங்க. ரொம்ப அழகாக. பேபி ட்ரெஸ் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒயிட் கலரில் பிங்க், ப்ளூ மூணுலேயும் நல்ல நைஸான துணியை எடுத்து மெட்டீரியல் எடுத்து பேபி ட்ரெஸ் நான் உங்களுக்கு தைச்சி இது மாதிரி பின்னி தைச்சி காட்டுறேன். அந்த மாதிரி பின்னுறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். கடையில் போய் வாங்குறத விட நாங்களே வீட்டில் இருந்து இந்த மாதிரி பின்னி தைச்சா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அழகாகவும் இருக்கும். தைச்சி பாருங்கள். அதுவும் இது வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது. இதை விட த்ரெட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கிற த்ரெட்டு இருக்குது. அதுலேயும் நீங்கள் பின்னுனீங்கன்னா இன்னும் நல்ல லேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த நிடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஹெட்டு கொஞ்சம் இது நம்பர் வந்து இந்த போட்டிருக்கு. இதை விட அடுத்த சைஸ் சின்ன சைஸாக வாங்கணும். அது வந்து இந்த நூலை பொறுத்து மெல்லிய நூலாக இருந்துச்சுன்னா அந்த ஊசி, இது கொஞ்சம் குறைச்ச நல்ல நூலாக இருக்கிறதுனால இந்த நிடில் எடுத்துருக்குறேன். இப்போ வந்து அந்த நூல் வந்து உங்களுக்கு இது வந்து நான் பின்னி பாதியில் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்கிறேன். வந்து இது ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு த்ரெட்டு தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் கட் பண்ணிக்கிறேன். இது நான் பின்னிக்கிட்டு இருந்தேன். இது உங்களுக்காக விட்டுருக்கேன். அப்புறம் பின்னி முடிஞ்சதும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. பின்னிட்டு அந்த இதுலேருந்து நீங்கள் அப்படியே எடுத்துடணும். அப்போ தான் அது இப்படி இழுப்படாது, பிரியாது. நீங்கள் பின்னிட்டு இந்த பாருங்கள், இந்த பின்னிட்டு இப்படி வச்சிங்கன்னா குழந்தைங்க யாராவது வந்து இப்படி இழுத்தாங்கன்னு சொன்னால், இப்படி இழுத்துட்டாங்கன்னா அப்படியே வந்துடும். அதனால இதை என்ன பண்ணணும், நீங்கள் இப்படி பின்னிட்டு முடிச்சிருங்க. இப்படி இருக்குதா? இதை ஒரு பின்னல் போட்டுட்டு முடிச்சிருங்க. ஒரு பின்னல் போட்டுட்டு இதை இப்படியே முடிச்சிருங்க. அப்போது இது வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைங்கள் வந்து இழுத்தாலும் எடுத்தாலும் பிரியாது.
இப்படி தான் முடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த அடுத்த இது பின்னுறதுக்கு நூல், இது நம்ம நூல் இது பத்தாது, அதனால கொஞ்சம் நூல் எடுத்து பின்னி காட்டுறேன். பின்னுக்கு நூல்கள் இருக்கும், அதை நீங்கள் நல்லா நாட் போட்டு கட் பண்ணிக்கிறங்க. இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டேன்னா இந்த பாருங்க, இப்போ 3 செயின் இந்த சென்டரில் போடுறேன். இப்போ 6 செயின் மாட்டிக்கிறங்க சென்டரில். இதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நாட் போட்டு 3 மாட்டிக்கிறங்க, அதில் போடுறோம். திரும்ப 6 பின்னுங்க. திருப்பிக்கோங்க. பார்த்தீங்களா? இதை இப்படி நாட் போட்டுட்டு இப்போ 3 பின்னுங்க மாட்டுங்க, சென்டரில் போடணும். பார்த்தீங்களா? இப்படியே பின்னுங்க. இப்படியே பின்னுங்க. நான் இன்னும் அடுத்த டிசைன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பின்னி முடிங்க. நீ அடுத்த டிசைன் இதை நான் சொல்லித்தரேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னுனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த இது போடுறதுக்கு சரியாக வரும். இதை பின்னுங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய டிசைன்கள் பின்ன உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கற்றுக்கலாம். ஓகேங்களா? இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்னுடைய பின்னலை வாட்சிங் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஆல்.